மாவட்டம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று ஆரம்பமாயிற்று. இதனை ஒட்டி இன்று அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூபம், 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து கொடிப்பட்டம் பூஜை செய்யப்பட்டு கோவில் வலம் வந்தது. சிறப்பு பூஜைகளுக்கு பின்பு காலை 5 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் மகர லக்னத்தில் மாசி திருவிழா கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடந்தது. இன்று தொடங்கி திருவிழாவானது 12 தினங்கள் நடைபெறுகின்றது. இந்த மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5ஆம் திருநாளான 25ஆம் தேதி குடவரு வாயில் தீபாராதனையும், 7ஆம் திருநாள் 27ஆம் தேதி சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்திலும், 8ஆம் திருநாளான 28ஆம் தேதி பச்சை சாத்தி கோலத்திலும் எழுந்தருளுகிறார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் 3ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தக்கார், செயல் அலுவலர் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். கும்பகோணத்தில் 12 சைவ திருத்தலங்கள் மற்றும் 5 வைணவ திருத்தலங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து 10 நாட்களுக்கு ஒரு சேர நடைபெறும் பிரசித்தி பெற்ற மாசிமக பெருவிழா 6 சைவ திருத்தலங்களில் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது. இதன் தொடக்கமாக மகாமக குள வடகரையில் அமைந்துள்ள காசி விசலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவில் பஞ்சமூர்த்திகள் கொடிமரம் அருகே எழுந்தருள, சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் செய்ய, நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க, கொடிமரத்திற்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து பின்னர் நந்தி பெருமான் திருவுருவம் வரையப்பட்ட திருக்கொடி ஏற்றி வைக்கப்பட்டு சுவாமிகளுக்கும் கொடிமரத்திற்கும் கோபுர ஆரத்தியும் பஞ்ச ஆரத்தியும் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆதிகும்பேஸ்வரர், வியாழ சோமேஸ்வரர், காளஹசீஸ்வரர், கௌதமேஸ்வரர் மற்றும் அபிமுகேஸ்வரர் என மேலும் 5 சைவ திருத்தலங்களிலும் இன்று முற்பகல் கொடியேற்றம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 7ஆம் நாளான 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருக்கல்யாணமும், 9ஆம் நாளான 1ஆம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை திருத்தேரோட்டம், 10ஆம் நாளான 2ஆம் தேதி நண்பகல் 12 மணி அளவில் 12 சைவ திருத்தலங்களில் இருந்து உற்சவர் சுவாமிகள் மகாமக குளத்தின் 4 கரைகளிலும் எழுந்துள்ள மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணத்தில் மங்களாம்பிகா சமேத ஆதிகும்பேஸ்வரன் திருக்கோவில் பழமையும் பெருமையும் வாய்ந்த சைவ திருத்தலங்களில் ஒன்றாகும். மகாமக பெருவிழா நடைபெறும் 12 முக்கிய சைவ திருத்தலங்களில் முதன்மையான தலமாகவும் இது விளங்குகிறது. இங்கு ஆதிகும்பேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்க, இங்குள்ள தாயார் மங்களாம்பிகை மந்திர பீடேஸ்வரியாக போற்றப்படுகிறார். இத்தலம் 51 சக்தி பீடங்களில் முதன்மையான சக்தி பீடமாகவும் விளங்குகிறது என்பது மற்றொரு சிறப்பம்சமாகும். இத்தகைய சிறப்பு பெற்ற சைவ தலத்தில் கடந்த டிசம்பர் மாதம் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இத்திருத்தலத்தில் மாசிமக பெருவிழா கொடியேற்றத்தினை முன்னிட்டு மங்களாம்பிகை உடனாகிய ஆதிகும்பேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் கொடிமரம் அருகே எழுந்துள்ள சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் செய்ய, நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க, கொடிமரத்திற்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து பின்னர் நந்தி பெருமான் திருவுருவம் வரையப்பட்ட திருக்கொடி ஏற்றி வைக்கப்பட்டு சுவாமிகளுக்கும் கொடிமரத்திற்கும் கோபுர ஆரத்தியும் பஞ்சாரத்தியும் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்ச்சியான 4ஆம் நாள் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 63 நாயன்மார்கள் வீதி உலாவும், 5ஆம் நாள் 25ஆம் தேதி புதன்கிழமை இரவு ஓலை சப்பரமும், 8ஆம் நாள் 28ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் தேர், சுப்பிரமணியர் தேர், சுவாமி அம்பாள் என 4 தேரோட்டம் நடைபெறுகிறது. 10ஆம் நாள் 1ஆம் தேதி திங்கட்கிழமை 12 சைவ திருத்தலங்களில் இருந்து உற்சவர் சுவாமி மகாமக குளத்தில் எழுந்தருளி மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடாலயத்தில் உலக நலன் வேண்டி ஸ்ரீ ராகவேந்திரர் அவருடைய குருநாதராகிய ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் வரலாறு பற்றி எடுத்துரைக்கும் நிகழ்வு
மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் கர்நாடக மாநிலம், தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட மத்வாச்சாரியார் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரர், ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் வரலாறு மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரரின் வரலாற்றினை எடுத்துரைக்கும் பாராயணம் இன்று நடைபெற்றது. பின் கோவிலில் சிறப்பு வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. அப்போது ஸ்ரீ ராகவேந்திரர், பிரகலாதன், ஆஞ்சநேயர், கிருஷ்ணர், நரசிம்மர் சிறப்பு அபிஷேகம் மற்றும் நறுமண மலர்கள், துளசி கொண்டு அர்ச்சனையும், பின் பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மங்கள ஆரத்தி, மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அன்னதான நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பேட்டபாளையம் கிராமம் பனைமரத்துப்பட்டியில் எழுந்துருளியுள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா மாசி மாதம் 10ஆம் நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:31 மணிக்கு மேல் 9:35 மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு இன்று மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் புனித தீர்த்த குடம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து பல்வேறு வீதிகள் வழியாக திருக்கோவிலூர் வந்தடைந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பணி குழுவினர், பனைமரத்துப்பட்டி ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர்.